நம்ம மாமியாரோட திமிரு கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டு வருது. எதை வச்சு நீ இப்ப அப்படி சொல்ற? இல்ல, ஆகாஷ் அவங்க கிட்ட ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டான். சித்துவும் தென்றலும் திரும்ப இங்க வந்தாதான் நான் உங்களை மன்னிக்க முடியும்னு. உங்களாலதான் இங்க இருந்து போனாங்க. அதனால நீங்க தான் போய் அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவங்களை இங்க கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். அதனால நம்ம மாமியாரு சித்துவையும் தென்றலையும் கூப்பிடுறதுக்காக அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க வந்து பேசும்போது தென்றலும் சித்துவும் கொஞ்சம் அப்படி இப்படி பேசினா கூட நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசி அவங்க 2 பேரையும் அத்தை கூட இங்க அனுப்பி விட்டுருங்கக்கா. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இது தென்றலும் சித்துவும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. நான் வேணா அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். ஆனா முடிவு அவங்க 2 பேரும் தான் எடுக்கணும். அக்கா, நீங்க சொன்ன அவங்க 2 பேரும் கேப்பாங்க. அதனால எப்படியாவது பேசி அவங்க 2 பேரையும் நம்ம மாமியார் கூட அனுப்பி வச்சிடுங்க. சரி, நான் முயற்சி பண்றேன். சரிக்கா, அப்ப நான் வச்சிடுறேன். மச்சான் திரும்பவும் அந்த சிவானி கிட்ட மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. இந்த விஷயத்த நாம உடனே திண்டல் கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணணுமே. இல்லனா மச்சான திண்டல் கிட்ட இருந்து இந்த சிவானி அபேஸ் பண்ணாலும் அபேஸ் பண்ணிடுவா. வெறும் வாயால சொன்னா அவன் நம்மள நம்ப மாட்டா. எதுக்கும் ஒரு வீடியோ எடுத்து வைப்போம். சாவியை கூட இருங்க. இப்ப என்ன, உங்களுக்கு சாவி தானே வேணும்? பாவி, முடிஞ்சா இப்ப நீங்களே இந்த சாவி எடுத்துக்கோங்க. பாரு, விளையாடாத, மரியாதையே சாவி எடுத்து கொடு. அதான் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? எடுத்துக்கோங்க. ஏய், சி, நீனா ஒரு பொண்ணாடி. நடு ரோட்ல இப்படி அசிங்கமா நடந்துக்கிற. முதல்ல சாவியை குடு. முடியாது. நீங்களா எடுத்தா எடுத்துக்கங்க, இல்ல கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கலாம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏய், இப்ப சாவியை குடு. நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல. டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் ஒரே ஒரு இடத்துக்கு என்ன பைக்ல கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். உன்னை பொண்ணுன்னு பாக்குறேன். இல்லைன்னா அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடும். ஏறு. மச்சான், என்கிட்ட ஒரு வைரலான வீடியோ ஒண்ணு மாட்டி இருக்கு. அந்த வீடியோவை Facebook, WhatsApp, Twitter அதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டா பயங்கரமா லைக் கிடைக்கும். ட்ரெண்டிங்லயும் நான் தான் இருப்பானா பாத்துக்கோங்க. வேலை நேரத்துல வேலையை பார்க்காம என்னடா வீடியோ ஆடியோன்னு உளறிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் சொல்லாத மச்சான், இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை நீ மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோய, அப்படியே மிரண்டு போயிடுவேன். ஆமா, அப்படி என்ன உலக அதிசயமான வீடியோ? எங்க காட்டு பாக்கலாம். காட்டுறேன் மச்சான், காட்டுறேன். நீதான் முதல்ல பாக்கணும். பார், இந்த கண்கொள்ளா காட்சியை உத்து உத்து பார். டேய், இதே எப்படா நீ வீடியோ எடுத்த? சிரிக்காத, சொல்லு. இந்த சம்பவம் எப்பொழுது நடந்ததோ அப்பொழுதுதான் வீடியோ எடுத்தேன். என்ன மச்சான், உங்க அப்பா பாணியில நீயும் 2 பொண்டாட்டி கட்டலான்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கே. ரோடு கூட பாக்காம நீயும் சிவானியும் பயங்கரமா அப்படியே கொஞ்சி குழாவிக்கிறீங்க. மொபைல பறிச்சு அந்த வீடியோ டெலீட் பண்ணலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல மகனே, வாய்ப்பில்ல. பாரு, இந்த வீடியோவை நான் தென்றல் கிட்ட காட்ட போறேன்.
ஒழுங்கு மரியாதை மொபைல கொடுத்துரு, ஆ, இல்லைன்னா நீ அந்த வீடியோ டெலீட் பண்ணிரு. ஆ. தேவையில்லாம தென்றல் எல்லாம் காட்டாதடா, அப்புறம் அவ சந்தேகப்பட்டு உயிரை எடுப்பாடா. ஆ. டேய் ஒழுங்கா டெலீட் பண்ணு. அது எப்படி மச்சான்? அது எப்படி லட்டு மாதிரி ஒரு வீடியோ சிக்கி இருக்கு? இத எப்படிடா நான் தெண்டல் கிட்ட காட்டாம இருக்க முடியும்? டேய், டேய், டேய். சொல்றத கேளு, தேவையில்லாம விளையாடாத, ஆ, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஒழுங்கா டெலீட் பண்ணு. ஒரு நிமிஷம் கையெடுக்கிறீங்களா? கசங்கிருக்கு சரி பண்ணுங்க. இப்ப பண்ணு. நான் அந்த வீடியோ தெண்டல் கிட்ட ஆ. காட்டதான் போறேன். டேய், மரியாதையை சொன்னா கேட்க மாட்டியா நீ? உன்னை- டேய். ஹலோ. அப்படியா சார்? ஓகே சார். பெசன் நகரா? நான் பக்கத்துல தான் சார் இருக்கேன். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். டேய், நல்லா இருக்கு மச்சான். சொல்லு. எனக்கு அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன். ஆ. ஒழுங்கு மரியாதை நீ அந்த வீடியோ டெலீட் பண்ணு, ஆ. இல்ல மௌன கொன்று. சாரா சாரா போடா. வெயிட் பண்றாங்களா போ. ஆமா பாட்டி, அத சொல்றதும் கரெக்ட் தானே. நீங்க எதுக்கு தேவையில்லாம சித்து மாமா பேரை கெடுக்கிறதுக்காக கம்பெனிக்கு 30 லட்சத்தை லாஸ் பண்ணணும்? அது லாஸ் பண்ணது மட்டும் இல்லாம சித்து மாமாவை கண்டுபடி திட்டி அவமானப்படுத்தினீங்க. அதனாலதான் அவரு அக்காவை கூட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஆகாஷத்தான் உங்களை திட்ட ஆரம்பிச்சாரு. அதனால வேற வழி இல்லாம அவங்கள அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வரதுக்காக நீங்களும் அங்க போனீங்க. நீங்க அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமும் என் அக்காவும் சித்து மாமாவும் உடனே கிளம்பி வந்துருவாங்களா? அதனாலதான் கொஞ்சம் இடக்கு முடக்கா பேசிட்டாங்க போல. ஏண்டி பேச மாட்ட? ஏன் பேச மாட்ட? நீயும் உன் அக்கா மாதிரி திமிர் பிடிச்சவ தானே? 2 பேரும் வந்து சேர்ந்தீங்களே என் வீட்டுக்கு மருமகளுங்களா? ச்சே. இப்ப எதுக்கு நிலாவை திட்டுற? தப்பு எல்லாத்தையும் உன் மேல வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இப்ப எல்லாரையும்? என்ன சொல்ல வர்றீங்க? நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான் நான் சாரதா வீடு வரைக்கும் போய் அந்த தென்றலை கெஞ்சி பாத்துட்டேன். அவ முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது? நீங்க அங்க போனீங்க ஓகே, அக்கா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கறதும் ஓகே, இதெல்லாம் நாங்க நம்புறோம். ஆனா ஆகாஷத்தான் உங்களை எப்படி நம்புவாரு? அவர்தான் உங்க மேல கோவமா இருக்காருல்ல. இன்னும் சொல்ல போனா நீங்க உண்மையிலேயே சாரதா ஆண்டி வீட்டுக்கு போனீங்களா இல்லையாங்கிறதே அவருக்கு டவுட் வந்திருக்கும். ஏண்டி டவுட் வரணும்? நான் தான் உன் அக்கா கிட்ட கெஞ்சி கூப்பிட்டு பார்த்தனே, அவ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? கால்ல விழுந்து கெஞ்சனோங்கறியா? அதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க என்னமோ பண்ணுங்க, அத பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்க பேரன் ஆகாஷத்தான் கிட்ட நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அத மட்டும் யோசிச்சு வைங்க. என்ன ப்ரோ இது? எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? நான் தான் சொன்னேன்ல, அந்த 30 லட்சம் லாஸ் ஆனதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு. அப்புறம் ஏன் பிடிவாதமா இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? ப்ரோ ப்ளீஸ் தயவு செஞ்சு தென்றலை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. இல்ல ப்ரோ, என்னால இப்போதைக்கு அங்க வர முடியாது. என்ன சித்து, ஏன் இப்படி அடம்பிடிக்கிற? இல்ல ப்ரோ, தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்குங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ப்ரோ. நான் இந்த சூழல்ல அங்க வந்து தங்கினேன்னா அது எனக்கு ஒரு மாதிரி தண்டனையா இருக்கும். அதுவும் இல்லாம மாதவி அம்மா, அப்பா, தாத்தா, நிலான்னு எல்லாருமே என் மேல மரியாதையா பாசமா தான் இருக்காங்க. ஆனா ஆண்டாள் பாட்டி அப்படி இருக்க மாட்டாங்க ப்ரோ. எதுக்கு எடுத்தாலும் எங்களை குத்தி குத்தி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ப்ரோ. உங்களுக்கும் அது தர்ம சங்கடமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம பாட்டி என்னையும் தென்றலையும் கொடூரமா தான் பாப்பாங்க. அது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு ப்ரோ. விடு ப்ரோ, ஏன் சொன்னதே சொல்லிட்டு இருக்க? சரி வீட்டுக்கு வா. கவலைப்படாதீங்க ப்ரோ, நான் இங்க தானே இருக்கேன், வேற எங்க போயிட போறேன். கண்டிப்பா நானும் தென்றலும் என்னைக்காவது ஒரு நாள் அங்க வந்து தங்க தான் போறோம். ஆனா பாட்டி தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. டைம் கொடுங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி தான் ப்ரோ. நான் கண்டிப்பா அங்க வருவேன், ஃபீல் பண்ணாம நீங்க போங்க. சரி, பைக்கும் பஞ்சர் ஆயிடுச்சு. பைக் எப்படியே நிப்பாட்டிட்டு என் கார்ல வந்து ஏறு. நான் உன்னை உன் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்.
அப்புறமா மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து பைக் எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ, இங்க பக்கத்துல தான் மெக்கானிக் ஷெட் இருக்கு. நான் பஞ்சர் போட்டுட்டு அடுத்த சவாரிக்கு போகணும். நீங்க கிளம்புங்க ப்ரோ. பை. அதனால வேற வழி இல்லாம நானும் அந்த தென்றலை கூப்பிடறதுக்காக சாரதா வீட்டுக்கு போனா தென்றல் வர முடியாதுன்னு என்கிட்ட ரொம்ப ராங்கா பேசிட்டா. ஆனா இந்த விஷயத்த ஆகாஷ் கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டான். திரும்பவும் நான் போய் அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்லி என்ன தொந்தரவு தான் பண்ணுவான். அதனால நீ அந்த சித்துவ ஏதாவது ஒரு கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பிடுறியா? அவன் ஜெயிலுக்கு போயிட்டா தென்றலும் தானா அடங்கிடுவான். அதுக்கப்புறம் ஆகாஷும் என்கிட்ட அவங்கள கூட்டிக்கிட்டு வர சொல்லி என்ன தொந்தரவு பண்ண மாட்டான். நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதுக்காகத்தான் சொல்றேன், எப்படியாவது எனக்காக இந்த உதவியை செய். ஓகே, ஒண்ணு கவலைப்படாதீங்க. எனக்கே சித்து மேல கோவம் தான். அதனால நானும் சித்துவுக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது பண்ணி சித்துவ ஜெயிலுக்கு அனுப்புறேன். சீக்கிரமே அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு நியூஸ் வந்து சேரும். சரி, சீக்கிரமா அந்த தகவல் வரணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே மேடம். சிவானி மட்டும் சித்துவ ஜெயிலுக்கு அனுப்பட்டும். அதுக்கப்புறம் இருக்கு அந்த தென்றலுக்கு. பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க பண்ண காரியத்துக்கு சித்துவும் தென்றலும் அவ்வளவு ஈஸியா சமாதானமாகி இங்க கிளம்பி வந்துட மாட்டாங்க. நீங்க தான் அவங்களை எப்படியாவது வர வைக்கணும். ஏன்னா உங்களாலதான் அவங்க இங்க எது போனாங்க. அதனால திரும்ப அவங்க எங்களை வர வச்சுதான் ஆகணும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. சித்துவும் தென்றலும் இந்த வீட்டுக்கு வந்தாதான் நான் இந்த வீட்லயே இருப்பேன். இல்லனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிலாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது நான் போயிடுவேன். பாத்துக்கோங்க. ஆகாஷ் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிருவான். ஆகாஷும் நிலாவும் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி இங்க இருப்பேன்? நானும் கிளம்பி போயிடுவேன். கூடவே என் புருஷனையும் கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் இந்த வீட்ல உங்களுக்கு பச்சை தண்ணி குடுக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால நானும் அத்தையும் சேர்ந்து அந்த பாட்டியை நல்லா கலாச்சிட்டு அமிச்சிட்டோம். கரெக்டா தான் செஞ்சிருக்க. அது நம்மள திரும்ப அங்க கூட்டிட்டு வர சொல்லி ஆகாஷ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அதான் வேற வழி இல்லாம அந்த பாட்டி நம்மள தேடி இங்க வந்திருக்காங்க. கரெக்டா சொன்ன சித்து, அப்படிதான் இருக்கும். தென்றல், ஆகாஷ நினைச்சா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னைக்கு கூட ரோட்ல என்ன பார்த்து ப்ளீஸ் சித்து நீயும் தென்றலும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்கன்னு கெஞ்சினாரு. நீ இன்னைக்கு ஆகாஷ் மீட் பண்ணியா? அது யதார்த்தமா சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. யதார்த்தமானா எப்படி? அது இன்னைக்கு ஒரு கஸ்டமரை நான் பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். போற வழியில திடீர்னு என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த கஸ்டமர் என்கிட்ட பயங்கரமா கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் பார்த்து யதார்த்தமா ஆகாஷ் அங்க வந்தாரு. அவர் தான் அந்த கஸ்டமருக்கு பணம் கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணாரு. ஆனா அப்ப கூட ஆகாஷ பாரு, ஏன் சித்து இப்படி கஷ்டப்படுற, பேசாம தென்றலை கூப்பிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருன்னு ரொம்ப கெஞ்சினாரு. ஆனா ஆகாஷ் அடிக்கடி இப்படி கெஞ்சுறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு தென்றல். பேசாம அவருக்காகவாது திரும்ப நம்ம அங்கே போயிடலாமான்னு தோணுது. ஆனா அந்த ஆண்டாள் பாட்டியை நினைச்சாதான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. நம்ம திரும்ப அங்க போனா நம்ம பேரை கெடுக்கிறதுக்காக அந்த பாட்டி இன்னும் பெருசா ஏதாவது சதி பண்ணு. அதுக்கப்புறம் நம்மளால ஆகாஷ், மாதவி அம்மா, அப்பா, நிலா, தாத்தான்னு யாரு முகத்திலையும் முழிக்க முடியாம போயிடும். அதான் எனக்கு அங்க போக வேணாம்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற தென்றல்?
நீ சொல்றதும் கரெக்ட் தான் சித்து. கொஞ்ச நாள் போட்டும், அப்புறம் யோசிக்கலாம். ம். என்ன மறுபடியும் சிவானி கால் பண்றியா? சாரி. யார் இந்த நேரத்துல தூங்க விடாம? நான் கொஞ்ச நாள் இங்கதான் தங்க போறேன். என்னமா சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? என் வீட்ல இருக்கிறவங்கள என் வழிக்கு கொண்டு வரணும். குறிப்பா என் பேரன் ஆகாஷ் திரும்பவும் என் கண்ட்ரோலுக்கு வந்து ஆகணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். என் வீட்ல இருந்து யாராவது வந்து கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். அவங்க யாராவது உனக்கு போன் பண்ணி விசாரிச்சாங்கன்னா நீ அவங்க கிட்ட நான் இங்க இருக்கேங்கிறத சொல்லிடாத. சரிங்கம்மா, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேங்கம்மா. சரி, நான் இங்க தங்கறதுக்கு ஒரு வசதியான ரூம் ரெடி பண்ணி கொடு. அம்மா, உங்களுக்கு இல்லாத ரூமாமா? வாங்கம்மா. அந்த சிவானி உன்னை திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ணதான் செய்வான். அதனால இனிமே அவ பைக் ரைடு புக் பண்ணா நீ முடியாது அப்படின்னு சொல்லிடு. அதெல்லாம் வேண்டாம், நான் வேற ஒரு பிளானே வச்சிருக்கேன். வேலையை விட்டுருவியா? அந்த சிவானிக்காக நான் ஏன் வேலையை விடணும்? நான் வேற ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஐடியா மச்சான்? இனிமேல் லேடிஸ்ல யாரு பைக் ரைடு புக் பண்ணாலும் நான் உடனே அந்த சவாரி அவாய்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அச்சோ, என் சின்ன புருஷா அப்படிதான் பண்ணணும். தென்றல், லூசா நீ? பின்ன என்ன, புக் பண்ற எல்லாரையும் பிக்கப் பண்ணாலே ஒரு நாளைக்கு 700 ரூபாயில இருந்து 800 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். இதுல இவரு வர கஸ்டமர் எல்லாம் கேன்சல் பண்ணி விடுவாராம். சுத்தம். என்ன ஏண்டா பாக்குற மச்சான்? அதுக்கப்புறம் எப்படிடா நீ லட்ச லட்சமா சம்பாதிச்சு அந்த ஆண்டாள் பாட்டியோட கடனெல்லாம் அடைக்க முடியும்? அதெல்லாம் நான் அடைச்சிருவேன். அதத்தான் எப்படின்னு கேக்குறேன். தென்றல், இவன் போக்கே சரியில்லை. இவன் இங்க ஒரு மாதிரி பேசிட்டு வெளியே போய் அந்த சிவானி கூட ஊர் சுத்த போறான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ இவன் பின்னாடியே போய் வாட்ச் பண்ணு. கொஞ்சம் வாய் மூடுறியா? எனக்கு என் புருஷனை பத்தி நல்லாவே தெரியும். என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த சிவானி மேலதான் எனக்கு நம்பிக்கையே இல்ல. சரி, நீங்க பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஓகே, பாய். பாய் பாய். டேய், தென்றல பாத்தியா? என் மேல அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு. டேய், நம்பிக்கை இருக்குன்னு யாரா சொன்னா? அவ இப்பவும் உன்னை சந்தேகப்பட்டு தான் போறா. டேய், என்னடா உளர்ற? அவ ஏன்டா என்ன சந்தேகப்பட போறா? அவதான் என் மேல நம்பிக்கை இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டு போறாளே. டேய், அப்படி இல்ல மச்சான். அவ சொன்னத நீ முழுசா கவனிக்கல. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கான். ஆனா அந்த சிவானி மேலதான் நம்பிக்கை இல்லையா? ஆமா, அப்படிதான் சொன்னா. கரெக்டா தானே சொல்லிட்டு போறா. டேய், இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்கியாடா? இதுடா கரெக்ட். உன் பொண்டாட்டிக்கு சிவானி மேல நம்பிக்கை இல்ல, ஆனா உன் மேல நம்பிக்கை இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சூழ்ச்சமத்தை நீ கவனிச்சியா? டேய், இப்ப என்னடா சொல்ல வர்ற? அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சித்துவ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சிவானியால நீயும் சித்துவும் எஃப்எம் வேலையில இருந்து நிக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆகாஷ் பெரிய மனசு பண்ணி சித்துவ அவன் கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டான். ஆனா அது என் மாமியாருக்கு சுத்தமா பொறுக்கல. சித்து மேல தேவையில்லாத பழிய போட்டு அவன் அந்த கம்பெனில இருந்து வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஏதோ பைக் ஓட்டுற கம்பெனில வேலை செஞ்சு குழப்ப நடத்தலான்னு நினைக்கிறான். அங்கேயும் இந்த சிவானி வந்து தேவையில்லாம சித்துவ பாடா படுத்துறாளே. அதான் அத்தை, எனக்கும் டென்ஷனா இருக்கு. இந்த சிவானி ஏன் தான் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. இதுல சித்து வேற என்ன நினைச்சு அனாவசியமா பயப்படுறாரு. என்ன சொல்ற? சித்து எதுக்கு ஒன்ன நினைச்சு பயப்படணும்? வேற என்ன அத்தை, அந்த சிவானியும் சித்துவையும் சேர்த்து வச்சு நான் சந்தேகப்பட்டுருவேணும்னு சித்துவுக்கு பயமா இருக்கு. நீ அந்த மாதிரி ஏதோ சந்தேகப்படுறியா என்ன? ஐயோ அத்தை, நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? சித்துவை பத்தி எனக்கு தெரியாதா சொல்லுங்க? இந்த சிவானி ஏதோ என்ன பண்றதுன்னு தெரியல. வா
வா வா வா வா வா வா இப்படி வா இப்படி வா இப்படி வா. ஆ. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஓ பிரியாணி. மீன் குழம்பு சூப்பர். அம்மா பார்த்து தண்ணி குடிங்கம்மா. தண்ணி குடிக்க கூடாது. குடிச்சா நிறைய சாப்பிட முடியாது. என்னம்மா என்னமோ சாப்பாடே பார்க்காதவங்க மாதிரி இப்படி அவசர அவசரமா சாப்பிடுறீங்களேம்மா. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சோ? இதெல்லாம் சாப்பிட்டு நான் பல நாள் ஆச்சு. ஏமா? ஒரு நாள் நான் தெரியாதனமா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்ப என்ன டெஸ்ட் பண்ண டாக்டர் எனக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்னு எல்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நான் சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருக்கணும்னு சொல்லிட்டு அத சாக்கா வச்சு என் வீட்டுல தென்றல், நிலான்னு 2 பேர் இருக்காளுங்க. அதுங்க ரெண்டும் எனக்கு தினமும் வேகாத காய்கறி சூப்புன்னு ஒரே பத்திய சாப்பாட கொடுத்து என்ன சாகடிச்சிட்டாளுங்க. என்ன கேஸ் செத்து போச்சு. அதான் இன்னைக்கு உன் மூலமா எல்லாத்தையும் ஒரு வெட்டிக்கிட்டு இருக்க. சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க. ஏதோ புது நம்பரா இருக்குமா? அப்போ கண்டிப்பா என்ன விசாரிக்கிறதுக்கு தான் யாரோ போன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ யாருங்க? ஹலோ, முடிச்சூர் ஆசிரமமா? ஆமாங்க. நான் ஆண்டாள் குரூப் ஆஃப் கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன். எங்க ஆண்டாள் மேடம் வீட்ல கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நாங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம், எங்கேயும் சரியா தகவல் கிடைக்கல. ஒருவேளை உங்க ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? சார் அந்த மாதிரி பேர்ல இங்க யாருமே வரல சார். சரிங்க, அவங்க வந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ண முடியுமா? சரிங்க சார். அப்புறம் அவங்க பாக்குறதுக்கு நல்லா ஃபேரா இருப்பாங்க, ஓரளவுக்கு குண்டா இருப்பாங்க, வயசு ஒரு 60க்கு மேல இருக்கும், வாய்ஸ்லாம் நல்லா போல்டா இருக்கும். எதுக்கும் அவங்க போட்டோ வேணா உங்க வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க மேடம். சரிங்க சார். ஓகே மேடம். நான் இந்த புடவை ஆண்டாள் பாட்டியோட புடவை தானே? சாப்பாடு தட்டு வேற பெருசா இருக்கு. அப்ப கண்டிப்பா பாட்டி இந்த ரூம்ல தான் இருக்காங்க போல இருக்கு. வேணும்னே எங்க 2 பேரையும் அலைய விட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? இப்ப பாருங்க என்னுடைய கேம். அதான் நம்ம ஆண்டாள் பாட்டி ஒருவேளை சென்னையிலேயே இல்ல போல இருக்கே. என்ன சொல்ற நீ? இல்லதான், பாட்டியை தேடி நம்ம எல்லா இடத்துலயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டோம், எல்லா ஆசிரமத்துக்கும் போயிட்டோம், கடைசியில இங்க கூட வந்து பாத்துட்டோம், இங்கயும் அவங்க இல்ல. ஒருவேளை அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்காக காசி, ராமேஸ்வரம்னு எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் டூருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவத்தை தொலைக்க புண்ணிய ஸ்தலத்துக்கு போனவங்க அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டாங்கல்ல. நம்மளும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். அதனால அவங்க எல்லா கோயிலுக்கும் போய் சாமிய கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா வீட்டுக்கு திரும்பி வரட்டும். அவங்க வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம். அதான் நீ சொல்ற மாதிரிலாம் இருக்க மாட்டீங்களா? கண்டிப்பா. ஆண்டாள் பாட்டி நான் சொன்ன மாதிரி கோயில் கோலம் தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. என் உள் மனசு அப்படிதான் சொல்லுதான். என்ன நம்புங்க தான். நீங்க தேவையில்லாம எதுக்கு உங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இப்படி அவங்கள தேடி அலையறீங்க? அவங்க ஊர்லயே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க தான் இங்க இல்லையே.
கண்டிப்பா அவங்க காசி ராமேஸ்வரம்னு ஏதாவது தூரமா இருக்கிற ஊருக்கு போயிருப்பாங்க. சரி நிலா, எனக்கும் அப்படிதான் தோணுது. பாட்டி எல்லா கோயிலுக்கும் போய் மனசார வேண்டிக்கிட்டு நல்லபடியா திரும்பி வந்தா போதும். வருவாங்க தான். அது வரைக்கும் நாம பொறுமையா இருப்போம். ஓகே, சரி வாங்கத்தான் நம்ம வீட்டுக்கு போவோம். இல்ல நிலா, என்ன இருந்தாலும் பாட்டி வயசானவங்க, அவங்க எப்படி இங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லத்தான். நம்ம இந்த ஆசிரமத்தோட மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு போவோம், பாட்டிய பத்திரமா பாத்துக்க சொல்லி. பாட்டி தான் சொல்றாங்கல்ல, இங்க இருக்கிறது அவங்களுக்கு நிம்மதியா இருக்குன்னு. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு தான் வரட்டுமே. இந்த ஆசிரமம் சென்னையில தானே இருக்கு. உங்களுக்கு பாட்டிய பாக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க அடிக்கடி வந்து பாட்டிய பாத்துட்டு போங்க. நானும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன். அத்தான் இங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாரையும் விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல. ஒருவேளை இங்க இருக்கிறதுனாலும் கூட அவங்க மொத்தமா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாப்போமே. என்ன யோசிக்கிறீங்க? சரி, நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஓகே, பாட்டி இங்கே இருக்கட்டும். சித்து, 1 minute. மேடம் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான கஸ்டமர். நீ டெய்லியும் உங்களை காலையில பிக்கப் பண்ணி ஈவினிங் கூட்டு போய் டிராப் பண்ணிடணும். இவங்க உன்னை எங்கெல்லாம் போக சொல்றாங்களோ அங்கெல்லாம் நீ போகணும். இவங்க டிரைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேற எங்கேயாவது போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண. இல்ல சார், அதெல்லாம் சரியா வராது. இவங்கள வேற யாராவது பிக்கப் டிராப் பண்ண சொல்லுங்க. சித்து, ஒரு நிமிஷம் என் கூட வா. யோ, உனக்கு என்ன பைத்தியமாயா? கிளி மாதிரி ஒரு பொண்ணு சிக்கிருக்கா, அவளை டெய்லியும் காலையில பிக்கப் பண்ணி ஊரை சுத்தத்தை விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி ஒரு சான்ஸ் யாருக்காவது கிடைக்குமாயா? இப்படி ஒரு பொண்ணை கூட வச்சுக்கிட்டு பைக்ல ஊரை சுத்தத்துக்கு உனக்கு சம்பளம் வேற கிடைக்க போகுது. இப்படி நல்ல சான்ஸ் மிஸ் பண்ண பாக்குறிய? சார், நான் அந்த மாதிரி பையன்லாம் இல்ல சார். எனக்கு வேற கஸ்டமர் வேணா கொடுங்க சார். இங்க பார் சித்து, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த கம்பெனில புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்க. நான் இங்க பல வருஷமா மேனேஜரா இருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு நம்ம கம்பெனி எம்டி கிட்டயே ஸ்ட்ரைட்டா பேசியிருக்கா. அதனாலதான் சொல்றேன், அனாவசியமா உன் வேலையை கெடுத்துக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். பிரச்சனை பண்ணாம அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயா. முதல்ல வண்டி விட்டு இறங்க. என்ன ஆச்சு? முதல்ல வண்டி விட்டு இறங்குன்னு சொல்றல, இறங்கு. இத பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நான் பாட்டுக்கு தென்றல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்கிடாத. என்னை விட்டு நான் போறேன். அது எப்படி விட முடியும் சித்து? என் இறந்து போன லவ்வர் மாதிரியே நீங்க இருக்கீங்க. அதனாலதான் நான் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். என் லவ் புரிஞ்சுக்காம அந்த தென்றல லவ் பண்ணி அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்காக நான் உங்களை மறந்துட முடியுமா? கோபத்தை பாரு. இனிமே டெய்லி நீங்க ஏன் கூட தான் இருக்க போறீங்க. உங்க கம்பெனி மேனேஜர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, டெய்லி நீங்க தான் என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணணும்னு. ஏய், ஏன் என்ன இப்படி பாடாப்படுத்துற? தயவு செஞ்சு. ஏன் கோச்சுக்கிற பேபி? வேற வழியே இல்ல. இந்த வயசுல எதுக்கா அம்மா ஆசிரமத்துல இருக்கணும்? என்னதான் கோபம் இருந்தாலும் அவங்க இப்படியா பண்றது? அவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க. வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடணும். ஆசிரமத்துல அதெல்லாம் யார் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க? உங்க அம்மா ஆசிரமத்துல இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு துணையா நீங்களும் போய் அவங்க கூடவே இருங்க. ஏய், என்ன முறைக்கிறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க வேணும்னா உங்க அம்மா கூடவே போய் தங்கிக்கோங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்றது. அதுக்கு ஆகாஷ் அவங்கள கண்டிச்சா உடனே சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது ஆசிரமத்தில் போய் உட்கார்ந்துடுறதா? இதெல்லாம் என்ன பழக்கங்க?
உங்க அம்மா வர வர ரொம்ப அழிச்சாட்டியம் பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் அம்மா குறை சொல்லிக்கிட்டே இரு. ஹலோ சார், ஒருத்தர் பிரவுன் சுகர் கடத்துறாரு. அது சம்பந்தமா நான் உங்ககிட்ட பேசணும். பிரவுன் சுகர் கடத்துறானா? யாருமா அவன்? இப்ப அவன் எங்க இருக்கான்? சார், அவன் ஒரு பைக் ரைடர். பேரு சித்து. அவன் பைக்கை நான் தெரியாதனமா புக் பண்ணிட்டேன். அவர் என்ன பிக்கப் பண்ணிட்டு வரும்போதும் போகும்போதும் அவர் வண்டியில நான் பிரவுன் சுகர் இருக்கிறத பார்த்தேன். கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு நான் கேட்டப்போ அவரு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னா? பைக் ரைட் ஜாப்ங்கிறது எனக்கு பாதுகாப்பு கவசம், அதனாலதான் நான் இந்த வேலையை செலக்ட் பண்ணேன். மத்தபடி பிரவுன் சுகர் கடத்துறதுதான் அவனோட முக்கியமான வேலைன்னு ரொம்ப திமிரா சொன்னான் சார். அவன் யாரு, எப்படி இருப்பான்னு அடையாளம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் சார். அவரு ஒரு 5.5 அடிக்கு மேல ஹைட்டா இருப்பாரு சார். வயசு ஒரு 26ல இருந்து 27 இருக்கும். ஒரு நார்மலான வெயிட்ல தான் இருப்பாரு. ஸ்கின் டோன் பிரவுன் ஸ்கின் சார். லைட்டா தாடி வச்சிருப்பாரு சார். அவன் வெஹிக்கிள் நம்பர் நோட் பண்ணியாமா? பண்ணு சார். சொல்லுமா. TN14 V 5065 சார். சார், அப்புறம் அவரு இந்த விஷயத்த சொல்லிட்டு யார்கிட்டயாவது சொன்னா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு சார். எனக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும் சார். ஒன்னும் பயப்படாதமா, நான் பாத்துக்கிறேன். நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. உன் பேரு, உன் வீட்டு அட்ரஸ்லாம் கொஞ்சம் சொல்லு. ஹலோ ஹலோ. சித்து, நீ எனக்கு கிடைக்காம தென்றலுக்கு கிடைச்சிட்ட. ஆனா நான் உன்னை அவ கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். நீயும் தென்றலும் நிம்மதியா வாழவே கூடாது. அதுக்காக தான் நான் உன்னை இப்போ ஜெயிலுக்கே அனுப்ப போறேன். இதனால எனக்கும் சந்தோஷம், ஆண்டாள் மேடமுக்கும் சந்தோஷம். வா சித்து. இப்ப நீ. என்னாச்சு சித்து, ரொம்ப டயர்டா இருக்கா? முகம் எல்லாம் ஒரே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி இரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இரு தென்றல், இனிமே நான் அந்த வேலைக்கு போகணுமான்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ற சித்து? ஆமாமா, அந்த சிவானி தொல்லை தாங்க முடியலமா. என்ன சொல்ற? அந்த சிவானி இன்னைக்கு கூட உன்னை டிஸ்டர்ப் பண்ணாளா? டிஸ்டர்ப் பண்ணா பரவாயில்ல, அதை ஏன் கேக்குற? அந்த பைக் ரைடிங் கம்பெனியோட மேனேஜர் அவளோட ஃப்ரெண்டு போல இருக்கு. அதனால அவரை கரெக்ட் பண்ணி எனக்கு வேற எந்த ரைடுமே வராம அவளை மட்டும் நான் டெய்லி பிக்கப் பண்ணி டிராப் பண்ணணுமாமா. நாள் முழுக்க அவ என் கூட ஊர் சுத்த போறாளாமா. நானும் மேனேஜர்ட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அந்த ஆளு கேக்குற மாதிரியே தெரியல. அந்த சிவானிய ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அதான் பேசாம இந்த வேலையை விட்டு நின்னுறலான்னு இருக்கேன். சார், இந்த வேலையெல்லாம் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி ஆண்டாள் பாட்டிக்கிட்டே நீங்க பட்ட 30 லட்சம் கடன் எல்லாம் அடைப்பீங்க? நான் முறைகிற தள்ளி உட்காரு. இப்ப சொல்லு, எப்படி 30 லட்சம் கடனை அடைக்க போறேன்? இங்க பாருங்கம்மா, உங்க பிள்ளைக்கு தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் புத்திமதியை எடுத்து சொல்லுங்க. தென்றல், நீயும் நான் சொல்றத கொஞ்சம் எடுத்து சொல்லு. இப்ப சிவானியோட அப்பாக்கு 2 பொண்டாட்டி, சித்துவோட அப்பாக்கும் 2 பொண்டாட்டி. இப்படி அந்த வரிசையில சித்துவுக்கும் 2 பொண்டாட்டி அமைச்சா நல்லா தானே இருக்கும். ஓகே ஓகே, இந்த லாஜிக் உங்களுக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல. நான் இன்னொரு லாஜிக் சொல்றேன், அதாவது பிடிக்குதான்னு பாருங்க. அடுத்து என்ன லாஜிக் சொல்ல போறேன்? சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான லாஜிக். இப்ப சித்து ஆண்டாள் பாட்டி கிட்ட 30 லட்சம் கடனாளியா இருக்கான். இந்த கடனை இவனால சத்தியமா அடைக்க முடியாது. பத்தாததுக்கு இப்ப இந்த பைக் ரைடர் வேலையை வேற விடுறேன்னு சொல்றான்.
அப்படிங்கிறப்போ இவனால இந்த கடனை அடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம போயிடும். அதனால பேசாம இவனுக்கு அந்த சிவானியவே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்.